வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோவில் அடியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞர் 28 வயதுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர் எனவும் வேலை கிடைக்காத விரக்தியில் இருந்த நிலையில் நேற்று தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என்று விசாரணைகளின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கையில் டெங்கு தொற்றின் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட டெங்கு தொற்றின் அபாயமுள்ள வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தில் மட்டும் 4943 பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து நாட்டில் டெங்கு ஆபத்து அதிகமுள்ள மாவட்டங்களாக யாழ்ப்பாணமும் மட்டக்களப்பும் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்ட வரைவு தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்ட வரைவின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர்நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தால் வருடாந்தம் தொடர்ச்சியாக 3.2 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்குவதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நட்டத்தை குறைப்பதற்கான திட்டங்கள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக பிரதி அமைச்சர் ருவான் கொடுத்துவக்கு கூறியுள்ளார். மத்தள விமான நிலையத்திற்கு வரும் விமானங்களுக்கு தரையிறங்கும் கட்டணத்தில் இருந்து விலக்களிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இத்தீர்மானத்தினூடாக 6 விமான நிறுவனங்கள் மத்தள விமான நிலையத்தில் தமது விமானங்களை தரையிறக்க இணக்கியுள்ளன. மத்தள விமான நிலையத்தினூடாக வருடாந்தம் 1 லட்சம் பயணிகள் மாத்திரமே வருகை தருவதாகவும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை 2 லட்சமாக அதிகரிக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்தள விமான நிலையத்தை சுற்றியுள்ள 17 கிலோமீட்டர் நீளமான பாதுகாப்பு வேலியும் பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லை எனவும் விமான நிலையத்தை நவீனமயமாக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ருவான் கொடுத்துவக்கு தெரிவித்தார். அரசாங்கம் நெல் கிலோ ஒன்றை வாங்கும் விலையை இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். அதன்படி விவசாய அமைச்சில் இன்றைய தினம் காலை 11 மணிக்கு இடம்பெறவுள்ள செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். 1 கிலோ நெல்லின் உற்பத்தி செலவுடன் 30% சேர்க்கப்பட்டு இந்த புதிய விலை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்த பிரதி அமைச்சர் விவசாயிகள் சார்பாக பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கைகள் இதன் மூலம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அரசாங்கம் நெல் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்காக தற்போது வரையில் 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாமல் கருணாரத்ன கூறினார். தற்போது நாடளாவிய ரீதியில் பல பிரதேசங்களில் நெல் கிலோ ஒன்று 85 ரூபாய் தொடக்கம் 110 ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் தற்போதைய நெல் கொள்முதல் விலைகள் குறைத்து விசனம் தெரிவித்து வருகின்றனர். தலைநகர் டெல்லியை ஆட்சி செய்ய போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றன. 70 தொகுதிகளை கொண்டு டெல்லி சட்டசபையின் தற்போதைய பதவிக்காலம் எதிர்வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகின்றதை முன்னிட்டு கடந்த மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதன்படி வாக்குப்பதிவுகள் இன்று நடைபெறுகின்றது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகின்ற நிலையில் 699 பேர் போட்டியிடுகின்றனர். ஆம் ஆத்மி, ஜனதா மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நடக்கின்றது. அது மட்டுமல்லாது நட்சத்திர வேட்பாளர்களான அரவிந்த் கெஜ்ரிவால், அதிசி, மணிஷ் சிசோடியா, அல்கா லம்பா, ரமேஷ் பிதூரி ஆகியோர் போட்டியிடும் தொகுதிகள் கவனம் பெற்றுள்ளன. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களும் ஆர்வத்துடன் தமது வாக்குகளை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்ட இடங்களில் மத்திய துணை ராணுவ படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக 30,000 டெல்லி போலீசார் 22,000 துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
காசாவை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரவுள்ளதாக அறிவிப்பொன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். இதேவேளை பாலஸ்தீனியர்கள் காசாவிற்கு வெளியே மீள்குடியேற்றப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமருடனான சந்திப்பின் பின்னரே அவர் இக்கருத்தினை தெரிவித்துள்ளார். காசாவை அமெரிக்கா பொறுப்பேற்று அங்குள்ள வெடிபொருட்கள் போன்றவற்றை அகற்றுவதுடன் அதனை அபிவிருத்தி செய்யும் என தெரிவித்துள்ள ட்ரம்ப், காசா அபிவிருத்தி செய்யப்படும் காலப்பகுதியில் பாலஸ்தீனியர்கள் வேறு பகுதிகளில் மீள்குடியேற்றப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து பதில் அளித்துள்ள பெஞ்சமின் நெதன்யாகு, இந்த யோசனை ஆராயப்படுவதற்கு தகுதியான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். 2 முறை விம்பிள்டன் சாம்பியனான பெட்ரா கிவிடோவா தனது குழந்தை பிறந்ததை தொடர்ந்து மீண்டும் விளையாட்டுக்கு திரும்புவதாக அறிவித்துள்ளார். உலகின் முன்னாள் 2ஆம் நிலை வீராங்கனையான கிவிடோவா 15 மாதங்கள் டென்னிஸில் இருந்து விலகியிருந்தார். இறுதியாக அவர் 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் நடந்த சீன ஓபனில் விளையாடியிருந்தார். இதேவேளை கடந்த 2011 மற்றும் 2014ஆம் ஆண்டு விம்பிள்டன் பட்டத்தை வென்ற 34 வயதான செக் குடியரசு வீராங்கனை கிவிடோவா 2024 ஜூலை மாதம் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். இதையடுத்து அவர் போட்டிக்கு மீண்டும் திரும்பும் முடிவினை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்துள்ளார். அந்த பதிவில் அவர் டெக்சாஸின் ஆஸ்டினில் பிப்ரவரி 24 அன்று தொடங்கும் ADX ஓபனுடன் போட்டிகளில் மீண்டும் களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.